சத்குருவே சரணம். உங்களோட ஜாதகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆள் ரொம்ப பொய் பேசுகிறாளா, உங்கள் ஃப்ரெண்டா, இல்லை உங்கள் சொந்தக்காரனா, இல்லை யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவனா? நம்ம ஜாதகத்தில் வாக்குஸ்தானம்னு ஒன்று இருக்கும். இந்த வாக்குஸ்தானாதிபதி கெட்டு போயிருந்தானா மிகப்பெரிய பொய் பேசுகிறவனாக அவன் இருப்பான். அதே நேரத்தில் இந்த பாவ கிரகங்களோட திசை நடந்து அவங்க தவறான இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகியிருந்தாங்கன்னா அவங்கள மாதிரி பொய் பேசுகிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சனீஸ்வரன் ராங்கான இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி ஆள் நிமிஷத்துக்கு நிமிஷம் பொய் பேசுவான். பொம்பளைங்க பொய் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா பொம்பளைங்களும் நான் சொல்ல, குறிப்பிட்ட பொம்பளைங்கள ஆம்பளைங்களும் தான் பொய் பேசுகிறாங்க. பட் இவங்க பொய் பேசுகிற பொம்பளைங்களை கூட இவங்க மிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி பொய் பேசுகிறதுல பீலா மன்னனுங்க இருப்பாங்க. பீலானா பொய் பேசுகிறதுல ஒன்றா நம்பர் ஃப்ராடு பசங்க அப்படின்னு நீங்கள் உங்களை எடை போட்டுடலாம். இவங்கக்கிட்ட நீங்கள் எதனா ரகசியம் சொன்னீங்கன்னா அந்த ரகசியம் ஹைடனாக இருக்காது. அது எங்கெல்லாம் சொல்லணுமோ, உங்கள் பேரை எப்படியெல்லாம் கெடுக்கணுமோ அவ்வளோ கெடுப்பாங்க. என்ன காரணம்னா ஜெலசினஸ் இவங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கும். ஏன்னா ஓடுறது கெட்ட திசையோட புத்தி, கிரகங்களோட பார்வை. அந்த மாதிரி ஆளுகிட்ட திருப்தியான ஒரு வாழ்க்கை இருக்காது. அவன் மற்றவங்கள பார்த்து தான் போராம்படுவான், எரிச்சலோடு வாழ்வான். அந்த மாதிரி பேசும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அவன் என்ன சாத்துரியமாக அவங்கக்கிட்ட பழகினாலும் உங்களோட ரகசியத்தை அவங்ககிட்ட பேசாதீங்க. பேசுனீங்க அந்த ஊர் மக்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கு சொல்லிவிட்டு உங்களை உபவாசமான பாத்திரமாக